அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மே 28 உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு தாவேக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது ஒரு தொகுதிக்கு 2000 பேர்லேருந்து 3000 பேர் வரை அப்படின்னு 234 தொகுதியிலையும் உணவு ஒரு வேளை உணவு போடணும், அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சியினுடைய தாவேக நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நம்மகிட்ட இருக்கிற கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு தொகுதிக்கு 3000 பேர் அப்படின்றப்போ 234 தொகுதியிலையும் 7,02,000 பேர். அப்போ இந்த 7,02,000 பேருக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு மட்டும்தான் போடுவீங்களா? அப்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான, அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களுடைய வருமானத்தை பெருக்கி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த மாட்டீங்க. இங்கே ஒரு அரசு சாப்பாடு போடுறதுக்கு ஒரு அரசு தேவையில்லை. மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அதன் மூலம் அவங்களுடைய வருமானத்தை பெருக்கிறதுக்கு தான் இங்கே ஒரு அரசு தேவை. சரி, இன்றைக்கி ஒரு நாள் சாப்பாடு போடுறீங்க, வருஷமெல்லாம்? இதைத்தான் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் சொன்னார். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கி படித்தவர்கள் படிக்காதவர்கள் என அனைவருக்கும் அவர்களிடத்திலேயே வேலைவாய்ப்பை உருவாக்கி அதன் மூலம் ஒரு நல்ல வருமானத்தை உருவாக்கி அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது ஒரு சிறந்த தலைவனா? இல்லை நான் வேலைவாய்ப்பெல்லாம் கொடுக்க மாட்டேன், நான் சோறு மட்டும் ஒரு நாளைக்கு மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல தலைவரா? சிந்திங்கள் மக்களே, சிந்திங்க.